தாய் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அண்ணன் ஜெகதீச பாண்டியனை அவர்கள் கட்சியிலேருந்து நீக்கியிருந்தார். என்ன காரணம் கேட்டாக்கு தனக்கு ரத்தம் அண்ணன் சீமான் அவர்களை தொடர்ந்து ஒவ்வொரு வழி வழியாக போய் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தார். நான் பல முறை கடுமையாக எச்சரித்தேன். ஆனால் என் பேச்சை ஒரு டேஷ் ஷாட்டு கூட மதிக்காமல் என்னையும் என் பேச்சையும் ஒரு டேஷ் ஷாட்டு கூட மதிக்காமல் திருப்பியும் அதே இதை செய்ததுனால அவரை கட்சியிலேருந்து நீக்குவேன் அப்படின்னுக்கிட்டு. இது எல்லாருக்கும் மட்டற்ற மகிழ்ச்சி. நாம் தமிழர் கட்சி அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி எல்லாரும் இதை கொண்டாடி தீர்த்துட்டு இருக்காங்க. இதான் எங்க ரத்தம், இதான் எங்க அண்ணன் வேல்முருகன் அப்படின்னுட்டு. நான் ஒரு கட்சிக்கு அடிப்படை உறுப்பினராக இருந்து ஒவ்வொரு வழி வழியாக போய் இப்படி கேவலம் பேச தெரிஞ்ச ஜெகதீச பாண்டியன் மேலேயே நமக்கு இவ்வளோ வருத்தம் இருக்குன்னு சொன்னான். ஒரு கட்சிக்கு தலைவராக இருந்து தன்னை எப்போ ரத்தம் ரத்தன்னு சொல்லக்கூடிய அண்ணன் சீமான் அவர்களை தனக்கு அரசியல் வாழ்க்கை 40 வருஷத்துக்கு ஒரு விழா எடுத்தாவ. அந்த விழாவில் யூடியூபர்களுக்கு பைசாய் கொடுத்து அதில் அண்ணன் சீமான கீழ்த்தரமாட்டு விமர்சனம் பண்ணி அதில் ஆனந்தம் அடைந்த ஒரு சில்லறத்தனமான புத்தி தான் அண்ணன் வேல்முருகனுக்கு. அதை எல்லாரும் புரிஞ்சுக்கிடணும். ஏன்ட்ட கேட்டால் இதுக்கு வேல்முருகனுக்கு அண்ணன் ஜெய்ச பாண்டியன் 1000 மடங்கு பரவாயில்ல. ஏன்னா அவரு கூட தனிப்பட்ட ஒரு நபர் தான் அப்படி பேசி தீர்த்துட்டு அப்படி போனார். இவர் அப்படியே 40 வருஷத்துக்கு விழா எடுத்தார். இதுதான் முதல் விழா 40 வருஷம் அரசியல் வாழ்க்கைக்கு. அதில் ஒரு சில்லறத்தனமான வேலை செய்தது அண்ணன் வேல்முருகன் தான். ஏன்னா அண்ணன் இப்போ எங்கே மைக்கு எது கிடச்சாலும் உடனே அண்ணன் சீமானே நாம் தமிழர் கட்சின்னு அப்படியே தாக்கி பேசிட்டு போயிட்டே இருப்பார். ஏன்னா இப்போ தான் அண்ணன் அவர் ஒரு அரசியல்வாதியாட்டே உணர்ந்துட்டு இருக்காரு. இதுவரை அவருக்கு என்னன்னே தெரியல, ஏதோ அப்படி போயிட்டு இருந்தார். இப்போ தான் அவர் ஒரு அரசியல்வாதியாக அவரை உணர்ந்திருக்காரு. ஏன்னா நாம் தமிழர் கட்சியிலேருந்து நம்ம அண்ணன் மாதிரிலாம் கொஞ்சம் ஒரு போய் நம்ம சேர்ந்தாவ அண்ணன் வேல்முருகன் கூட அதுலேருந்து ஒரு புது அவதாரம் எடுத்திருக்காரு. ஏன்னா இந்த புது அவதாரத்துக்கு பின்னாடி யார் இருக்கானிட்டு அரசியல் தெரிஞ்ச மக்களுக்கு தெரியும். திமுகவும் கரைஞ்சட்ட ஓனாய் கூட்டமும் தான் இருக்குது. ஏன்னா நாம் தமிழரை வீழ்த்தணும்னு என்னென்ன வழியிலாமோ பண்ணி பார்த்தா ஒரு வழியிலையும் நடப்பு இல்லை. என்ன செய்தாலும் நம்மளை அடித்து தவுத்துறானுன்னு சொல்லிட்டு கடைசியாட்டு இப்போ அண்ணன் வேல்முருகனை களை இறக்கியிருக்காவ. உங்களுக்கே அந்த அரசியல் பார்த்தாலே தெரியும். ஏன்னா இப்போ தான் குளத்தூர் மணியாக இருக்கட்டும் எல்லாரும் அண்ணன் வேல்முருகனை பயங்கரமாக புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காவ. அவர் விடுதலை புலிகளுக்கு அப்படி செய்தார், நிறைய அப்படி புலிகள்கிட்ட தொடர்பில் இருந்தார் அப்படி அப்படின்னுட்டு. சரி, இதுவரை இத்தனை வருஷம் இவனால எங்கே போனான்னு அண்ணன் புலிகளுக்கு செய்தது எல்லாமே நமக்கு தெரியும். தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கு நீ போராட்டம் பண்ணி அதில் வெற்றி கண்டது, அண்ணன் புலிகளுக்கு எவ்வளோ உதவி பண்ணவ எல்லாமே நமக்கு தெரிஞ்சனால தான் அண்ணனை நம்ம எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம விமர்சனம் ஒன்று பண்ணாமலே இருந்தோம். ஆனால் இப்போ இந்த கரிஞ்சட்டை ஓனாய் கூட்டம் அண்ணனை புகழ்ந்து தள்ளதை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பிய. இவிய மேடையில் அவிய இருக்குது, அவிய மேடையில் இவிய இருக்குது. இவளுக்கு இப்போ மெயின் பிரச்சனை என்னன்னு சொன்னால் ராமசாமி நாயக்கனை போட்டு புலந்துட்டு இருக்குது. அவிய தமிழர்கள் மீது பொய்யாட்டு கட்டி வச்சிருக்க அந்த போலி பிம்பத்தை, ரொம்ப யோக்கியனி கட்டி வச்சிருக்க அந்த போலி பிம்பத்தை நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமானா இருக்கட்டும் எல்லாரும் போட்டு பொழந்து உடைச்சிட்டு இருக்காவ. அதனால இப்போ அவனுக்கு வேற வழியே கிடையாது. நேரு அண்ணன் வேல்முருகனை இறக்கி விட்டாச்சு. ஏன்னா அதில் உள்ளவியெல்லாம் ராமசாமி நாயக்கரை ஏற்றுக்கிட்டு தான் இருக்காவ. சரியா, அதனால அண்ணன் வேல்முருகனை வளர்த்து விட்டா அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவிய ராமசாமி நாயக்கனுங்க டேமேஜ் இல்லாமாயிரும், நாம் தமிழரும் கொஞ்சம் வீழ்த்தினது போல இருக்கும். அந்த ஒரு எண்ணத்தினால தான் இந்த மாதிரி வேலைலாம் நடந்துட்டு இருக்கு. சரியா, அது தெரியாமல் நம்ம மக்கள் அண்ணன் அப்படி இப்படின்னு ரொம்ப பேசி நம்ம சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஐயா காமராஜராக இருக்கட்டும், ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவராக இருக்கட்டும், இந்த முக்தார் இவங்கெல்லாம் எவ்வளோ கேவலமாட்டு பேசினான். அப்போ அண்ணன் ஏதாவது பேசினாரா வேல்முருகன்? அவன்கிட்டலாம் நட்பு. இப்போ ஒரு பேட்டி கொடுக்குற நேரத்தில் கூட செந்தில்வேல் முக்தார் இவனை கூடால இருந்து பேட்டி கொடுக்காரு. இதெல்லாம் எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு கீழ்த்தரமான ஒரு வேலை. யாராவது ஒரு கண்டனம் தெரிவிச்சாவள நாம் தமிழர் கட்சியும் வேற கொஞ்சம் அமைப்புகளும் கண்டனம் தெரிவிச்சாவளே தவிர இவன் முக்தாருக்கு அவிய கூடால இருந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. இதுலேயே தெரியின்டாம இதெல்லாம் ஒரு எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனமான அரசியல்னுட்டு. பின்ன அண்ணன் கட்சியில் உள்ள அவனாலும் அப்படி தான் மைக்கு கிடைச்சாலே நம்ம நாம் தமிழர் தான் கடிச்சு குதர்வாவை. ஏன்னா அவர்களுக்கு நம்ம சபாநாயகர் அப்பா அவர்கள் அண்ணன் வேல்முருகன் எவ்வளோ கீழ்த்தரமாட்டு பேசினா தெரியும். ஒரு நாயை விட கேவலமாட்டு தான் அவர் நடத்தினார். அவர் அங்கே பேச விட மாட்டாவ, என்னென்னலாமோ செய்தாவ. அப்பமெல்லாம் இவனுக்கெல்லாம் மான வெக்கம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் எதிர்த்துமே எவனுமே கேள்வி கேட்க மாட்டான். அதே போல் ஐயா காமராஜரை முக்தார் பேசின இப்போ அடுத்தால நீங்கள் நின்று பேட்டி கொடுக்குறீங்களே அவனை கூடால நின்று அப்போ அப்படியெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டானோ. ஆனால் நாம் தமிழர் கட்சியான சீமானி ஒத்தக்கு விமர்சனம் பண்ணுவானு. அப்போ ஒத்தக்கு இவனுக்கு வீரம் வந்துடும். மற்ற நேரங்களில் மீசை வச்சுக்கிட்டான் அப்படி இருந்துகிட்டு இருப்பானு. அண்ணனுக்கு அரசியல் வாழ்க்கையை பற்றி ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இதே தான். இந்தியத்துக்கு ஒரு மாத்தையா, திமுக திராவிடத்துக்கு ஒரு வேல்முருகன். இதுதான் உண்மையான நிலவரம்.
இதை நம்புங்க, நம்பாதவே போங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. இந்தியத்துக்கு ஒரு மாத்தையா புரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டுக்கு ஒரு வேல்முருகன். சரியா? திராவிடத்துக்கு. இதுதான் அண்ணனுக்கு வேலை நடந்துட்டுருக்கு. அதனால நாம் தமிழர் கட்சி உறவுகளும் மேலிடத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இவர் என்னென்ன மாதிரியான அரசியல் காய் நகர்வாக செய்துட்டு இருக்காரு அப்படின்ட்டு. எல்லாரும் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கிறது நல்லது. நன்றி. நாம் தமிழர்.